ஹை மக்களே, வணக்கம் வணக்கம் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மை சேனல் இஸ் சப்ஸ்கிரைப். உங்கள் பொண்ணான கையால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், முடிஞ்ச ஷேர் பண்ணுங்கள், டைம் இருந்தால் வீடியோவை பாருங்கள். கருத்துக்களை நான் எனக்கு தெரிஞ்ச கருத்தை சொல்கிறேன், முடிஞ்ச ஏற்றுங்க, இல்லை விட்டுங்க, தட்ஸ் ஆல். ஒரு வழியாக இந்தியாவில் 5 மாதத்துக்கு 5 மாநிலத்துக்கான தேர்தல் நடந்து முடிஞ்சு. ஸோ அவங்கவுங்க அப்படி போய் அந்தந்த எம்எல்ஏக்கள், அந்தந்த அமைச்சர்கள், அந்தந்த சிஎம்கள் அவங்க பொறுப்பேற்று அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் நம்ம ஸ்டேட்டில் மட்டும்தான் பதவி ஏற்று எம்எல்ஏக்கள், டிவிகே எம்எல்ஏக்கள், டிவிகே சிஎம், தமிழ்நாடு சிஎம் விஜய், இவர் மட்டும்தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. டிஎம்கேவும் வேலை பார்க்கல, ஏடிஎம்கேவும் வேலை பார்க்கல. இன்னமும் அவங்க உட்கட்சி பூசலை தான் இன்னும் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த ஏடிஎம்கேலாம் வந்துட்டு எதுக்கு தான் அந்த குப்பை கட்சி இருக்குன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. ஸோ ஒரு பக்காவான கட்சி, ஒரு தரமான கட்சி ஆரம்பிச்சவர் தான் எம்ஜிஆர். மக்களுக்கான கட்சி, மக்களாட்சி புரிஞ்சுட்டு அழகா மறைஞ்சிட்டாரு. அவர் ஆரம்பித்த ஒரு கட்சியை ஸோ ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி கொஞ்சம் நல்லது பண்ணாங்க, கொஞ்சம் நிறைய ஊழல் பண்ணாங்க ஜெயலலிதா. அவங்க மேனேஜ் பண்ணாங்க. இந்த மாதிரிலாம் கட்சி உடஞ்சதே கிடையாது. அவங்க வச்சுதான் சட்டம். அப்படி இருந்தது ஏடிஎம்கே. இப்போ குப்பை மாதிரி கிடக்கு. தலைமை பொறுப்பு சரியில்லை ஏடிஎம்கே. தட்ஸ் அவ்வளோதான். சிம்பிளாக சொல்ல வரேன். அந்த விஷயத்துல ஏடிஎம்கே குப்பையாக தான் போகுது. டிஎம்கே அதுக்கு மேலே பொறாம பிடிச்ச கட்சியாக தான் இருக்கு. ஸோ எல்லாருமே அவங்கவுங்க வேலையை பார்க்கவே இல்லை. தொகுதிக்கு போய் பார்க்கணும், வேலை பார்க்கணும் ஒரு எண்ணமே எவனுக்குமே இல்லை. சும்மா மக்கள் பதவி கொடுத்தாங்க, வந்துட்டு இப்போ ஏடிஎம்கே டிஎம்கே என்ன பண்ணுறாங்க, விஜய்க்கு எதிராக தான் செயல்பட்டு இருக்காங்க. ஸோ இவங்க ஏடிஎம்கே 2-3 கட்சியை பிரிஞ்சு கிடக்கு, 2-3 அணியா. இந்த பக்கம் டிஎம்கே பழி சுமத்தில் தான் இருக்காங்க. இன்னும் தோத்தது ஜீர்ணிக்க முடியல. இன்னும் பதவியிலேயே நொட்டின்னு இருப்பீங்களா? பதவியிலேயே நொட்டின்னு இன்னும் கோடி கோடியே கொலை செஞ்சு இப்போ ஒவ்வொரு உண்மையாக வெளியே வந்துட்டே இருக்கு. அனல் மின் நிலையம் பிரச்சனைகள் அவ்வளோ சொல்கிறாங்க கட்டுக்கட்டா. ஸோ கிரானைட் பிரச்சனைகள் இந்த கல்குவாரி பிரச்சனை அவ்வளோ சொல்கிறாங்க, மணல் கொள்ள அவ்வளோ சொல்கிறாங்க. ஸோ எல்லாருமே இப்போ தான் ஒன்று ஒன்றா வெளியே வருது. ஸோ ஒரு 5 லட்சம் ஒரு 5 லட்ச ரூபாய்க்கு வாங்க ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் 13 லட்ச ரூபாய்க்கு வாங்கியிருக்கு. 8 லட்ச ரூபாய்க்கு வாங்க டிரான்ஸ்ஃபார்ம் 13 லட்ச ரூபாய்க்கு வாங்கியிருக்கு. எல்லாத்துலேயுமே சின்ன சின்ன பெரிய பெரிய கொள்ளைகள். ஸோ அதனால் நிறைய கொள்ளை அடிக்கணும். நம்பர் 1 ஊழல் பண்ணால் அது டிஎம்கே தான், எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதனால் இவங்க இந்த ஊழலாக போயிடுச்சு புலம்பின்னு இருக்காங்க. ஊழலாம் வெளியே வந்துருமேன்னு புலம்பிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஏடிஎம்கே எந்த கட்சியில போய் சேர்றது தெரியல. இவங்க கட்சியில இருந்தால் எடப்பாடி கீழே இருந்து வேஸ்ட், இந்த ஆளுக்கு ஒன்றுமே தெரியல. இவர் கீழே இருந்து ஒரு ராசி இல்லை, தோத்துனே இருக்கும். ஆமாம், இவர் எடப்பாடி பொருளாளர் இருந்து எப்போ ஜெயிச்சாரு? ஒன்றுமே ஜெயிக்கல, அவுட்டு. ஸோ அதனால் யாரும் எந்த வேலையும் செய்யலை. டிவிகே மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு முதலமைச்சர் அவர் வேலையை பார்த்துட்டு இருக்காரு. ஸோ அவங்க கீழே இருக்கிற அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் எல்லாம் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இவரோட வேலை இப்போ இன்னும் மெருகேற்றன்னு சொல்லிட்டு அண்ணன் தமிழ்நாடு சிஎம் முதலமைச்சர் விஜய் இன்னைக்கு டெல்லி பயணம் போறாரு. ஸோ இது ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தாங்க, டெல்லி பயணம் போகிறார், டெல்லி பயணிக்கிறார் ஒரு வதந்தியாகவே இருந்தது. இன்னைக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இன்னும் சொல்லியிருக்காங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவருக்கு பின்னாடி பதவியாத்திர சதீஷன் போய் பார்த்துட்டு வந்துட்டார் எங்கே, டெல்லியில். ஸோ பிரதமரையும் பார்த்தாச்சு, நிதி அமைச்சரும் பார்த்தாச்சு, அமித்ஷாவும் பார்த்துருப்பாரு, நிதின் கட்கரியும் பார்த்துருப்பாரு. ஸோ எக்ஸட்ரா யாரெல்லாம் பார்க்கணும் அவங்களும் முக்கியமான ஆட்கள் மட்டும்தான் வெளியில் தெரியும். ஸோ யாரை எப்படி போய் மீட் பண்ணாலும் நம்மளோட மாநிலத்துக்கு என்ன தேவையோ, எவ்வளோ ஃபண்டு தேவையோ அது ஃப்ரெண்ட்லியாக இருந்து இணக்கமாக இருந்து அதை வாங்கிட்டு வந்தால் மட்டும்தான். மீன்ஸ் அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க பணத்தை தூக்கிட்டு வர முடியாது தலைமையில. ஸோ அவங்க பேங்க் மூலிமா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. இந்தியா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா எது மூலிமா வருதோ, ஸோ நம்ம தமிழ்நாடு கஜனாவுக்கு வந்தால் சரி, நமக்கு நல்லது நடந்தால் சரி. ஸோ அதனால் சதீஷன் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் டீம் தான், காங்கிரஸ் கட்சியோட எம்எல்ஏ இருந்து இப்போ சிஎம் ஆயிருக்காரு. ஸோ கொஞ்சம் டஃப் தான். தமிழ்நாடும் கேரளாவுக்கும் ஆந்திரா இருந்தது. 3 பேருமே எப்பவுமே ஒதுங்கி நின்னாங்க பிஜேபிக்கு எதிராக. ஸோ அதனால் காங்கிரஸ் ஆந்திரா எப்போதும் போல ஒதுங்கி இருக்காம செட் ஆக சொல்லிட்டு சந்திரபாபு நாயுடு அட்டாச் ஆகிட்டார் பிஜேபி கூட. ஸோ கட்சியிலேயே அவங்க சேர்ந்து பணியாற்றுறாங்க. ஸோ ஏடிஎம்கே எப்படி இருக்காங்களோ அது மாதிரி அவங்க கட்சியில் சேர்ந்து பண்ணிட்டு அவங்க மாநிலம் இப்போ வளர ஆரம்பிச்சு. நம்ம தமிழ்நாடு தான் எப்போ டாப்ல இருந்தது, நம்பர் 1ல இருந்தது. ஊழல் கட்சிகள் ஆட்சி செய்தாலும் பணத்தை வாங்கி 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 பாதி சாப்பிட்டு பாதி செஞ்சாங்க. இப்போ அதுவும் வழி இல்லாமல் முழிக்கிறாங்க, திருன்னு முழிக்கிறாங்க. டிஎம்கேவும் சரி ஏடிஎம்கேவும் சரி, என்ன பண்ணுறது தெரியும், ஊழலாம் செஞ்சு முடிச்சிட்டோம் பல வருஷமா. இவன் வேற புதுசாக வந்துட்டான் விஜய். ஸோ இந்த சிஎம் என்ன பண்ண போறான்னு தெரியலன்னு சொல்லிட்டு எல்லாம் பரபரப்பாக பண்ணின்னு அதை ஊழல் மேலே இந்த குற்றவாளிகளை எங்கே ஆக்ஷன் எடுத்துட்டு போறாரு விஜய் அப்படின்னு சொல்லிட்டு
சிஎம் ஆக்ஷன் எடுத்துகிட்டு போகிறாரு. அதனால் வந்துட்டு ஏதாவது ஒரு பொருளை கிளப்பிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஒரு புரளி, இந்த பக்கம் ஒரு புரளி, ஏதோ கிளப்பிட்டு இருக்காங்க, பேச்சு மாற்றிட்டு இருக்காங்க. சும்மா அந்த விஷயத்தெல்லாம் வந்துட்டு அதெல்லாம் வந்துட்டு அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு இப்போதைக்கு மணி தேவை. விஜயண்ணாக்கா வந்து இப்போதைக்கு மணி தேவை சிஎம்முக்கு. ஏன்னா சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றணும். ஏகப்பட்ட வாக்குறுதி கொடுத்துட்டாரு. ஸோ அதனால் வந்துட்டு இந்த டைமில் கொடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் கொடுத்துட்டாரு. முடியுன்ற சுச்சுவேஷன் கொடுத்து பட் என்னதான் முடிஞ்சாலும் நான் பல வீடியோக்கள் சொல்லியிருக்கேன், ஃப்ரெண்ட்ஸுங்களும் பேசியிருக்கேன், நார்மலாகவும் பேசியிருக்கேன். யார் ஆளும் கட்சியோ அவங்க எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, இல்லை தோழமை கட்சியாக இருந்தாலும் சரி, ஸோ கண்டிப்பாக பிஜேபி இல்லை காங்கிரஸ் எது வந்தாலும் அவங்க கிட்ட போயிட்டு நம்ம பேசி நமக்கு தேவையான ஃபண்டு கொண்டு வந்தால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு டிஎம்கே இருக்கும்போது சொல்லியிருந்தேன். ஸோ ஜென்ரலாக பேசியிருப்பேன். ஸோ ஸ்டாலின் வந்து போகவே மாட்டார். ஆனால் அவனா வந்து கொம்பு பிடிச்சிட்டு நான் தான் இன்னும் 18 வயசு இளைஞன்னு சொல்லிட்டு இப்படி தூக்கி திரிவார். காரை விட்டு இறங்கி நடக்க முடியாமல் நடந்துன்னு போவார். ஸோ தூக்கின்னு திரிவார். அதனால தான் வந்துட்டு ஏகப்பட்ட கடன் ஆச்சு. ஃபண்டு கொடுக்க வேண்டியது கொடுத்தா தானே. பிஜேபி கிட்ட போய் நீங்கள் போய் கேட்டால் தானே. ஏதாவது ஒரு பிரச்சனை தான் ஓடுவார். சொன்ன மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா அதை கொஞ்சம் சால்வ் பண்ணுறதுக்கு மட்டும் தான் போவார். கண்டி தமிழ்நாட்டு பிரச்சனை சால்வ் பண்ணுறதுக்கு அவர் போகவே மாட்டார். போய் கடன் வாங்கிட்டு வந்துடுவார். எங்கன்னா கடன் வாங்கிட்டு வந்துட்டு வேர்ல்டு பேங்க்ல வராரோ இல்லை எங்கே வாங்குறாரோ சம்திங். எங்கே வாங்குறாருன்னு யாருக்கும் தெரியாது. கடன் வாங்கியாச்சு. ஆக முதல்ல கடனை வாங்கி இறைச்சாச்சு, ஊதாரி சனமாக செலவு பண்ணியாச்சு, ஊழலில் பாதி தின்னாச்சு, ஏப்பம் விட்டாச்சு. இப்போ வந்து விஜயண்ணா வந்துட்டு டெல்லி பயணம் போகிறாரு. ஸோ அங்கே போயிட்டு நமக்கு தேவையான ஃபண்டை கண்டிப்பாக ஃப்ரெண்ட்லியாக பேசி வாங்கி தான் ஆகணும். ஸோ அவரும் வந்து ஸ்டாலின் மாதிரியே நெஞ்சு நிமித்தி இருந்தாருன்னு வச்சுக்கோங்க. கொள்கை கோட்பாடு, இந்த கோட்பாடு, அந்த கோட்பாடு, ஸோ பாசிச கட்சி, பாயச கட்சின்னு சொல்லிட்டு அங்கேயும் போய் நெஞ்சு நிமித்திட்டு நின்னாருன்னா டோட்டல் வேஸ்ட். அப்படிதான் நான் சொல்ல முடியும். ஸோ விஜயன கட்சி நான் சப்போர்ட் பண்ணாலும் சரி, அவரோட கட்சி நான் இருந்தாலும் சரி, அவருக்கு நான் ஓட்டு போட்டேன். என்னதான் இருந்தாலும் நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யணும்னா எதிரணியாக இருந்தாலும் அங்கே போயிட்டு நீங்கள் வந்து ரெக்வஸ்ட் பண்ணி தான் ஆகணும். எப்பவுமே சொல்லுவாங்க, எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா பிஜேபி கூட இணக்கமாக இருந்து செயல்படுங்க அப்படின்னு பிஜேபி கட்சிக்காரங்க சொல்லுவாங்க. நீங்கள் ஒன்றும் கட்சியில் சேர தேவையில்ல. நம்ம தமிழ்நாட்டுக்கு நமக்கு ஃபண்டு வேணும்னா பிஜேபி கூட இணக்கமாக இருந்து தான் ஆகணும். எனக்கு மீன்ஸ் ஃப்ரெண்ட்லியாக போயிட்டு ஃபண்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்வஸ்ட் பண்ணி விஜய் நான் வாங்கி தான் ஆகணும். வேறு வழி இல்லை. அங்கே போயிட்டு நெஞ்சு நிமித்தி நின்னா வேஸ்ட். அதை நெஞ்சு நிமித்தி சண்டையில் போயிட்டு நெஞ்சு சுடுறா போகலாம் சுட்டு போட்டுருவோம். அப்புறம் செத்துட்டு பிறகு நான் ஒரு ஆணி கழட்ட முடியாது. ஸோ அதனால் வந்துட்டு எங்கே எப்படி பேசணும். ஸோ அதனால தான் எப்பவுமே நம்ம சொல்லியிருக்காங்க இடம் பொருள் ஏவல். அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம பேசணும், அதுக்கேற்ற மாதிரி நடக்கணும், அதுக்கேற்ற மாதிரி செயல்படணும். ஸோ அதனால் விஜய் எனக்கு வந்து ரொம்ப நல்லாவே தெரியும். அவர் அமைதியான அமைதியாக இருந்து தான் அமைதியான வெற்றியை அவர் பெற்றார். மாபெரும் வெற்றி பெற்றார். ஸோ டசன்ட் மேட்டர். அது வந்து நம்ம தமிழ்நாட்டில் நடந்தது. இவர் போகிறது இப்போ டெல்லி ஆப்போசிட் டீம். அவ்வளோ விமர்சனம் பண்ணியிருக்காரு. பாசிச கட்சி, இந்த கட்சி, அந்த கட்சி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வந்துட்டு டிஎம்கே டசன்ட் மேட்டர் தட்டி விட்டு போயினேன்ட்டார். அவருக்கு விஷயமே இல்லை. ஏடிஎம்கே டசன்ட் மேட்டர் தட்டி விட்டார். பிஜேபிலாம் தட்டி விட முடியாது. அவங்க தேசிய கட்சி, இன்டர்நேஷ்னல் கட்சி, நேஷனல் கட்சி, மெயினாக இன்டர்நேஷ்னல் தலைவர் அவர் மோடி அவர்கள். ஸோ அதனால் வந்துட்டு அங்கே போயிட்டு நம்ம வாழை ஆட்ட முடியாது. ஆட்டினா நறுக்கி தான் அனுப்புவாங்க. மீன்ஸ் பணம் தராமல் எப்படி டிஎம்கே அலக்கழிச்சாங்களோ இன்னமும் தரல. ஃபார் எக்ஸாம்பிள் மும்மொழி கொள்கை, இந்தி திணிப்பு உள்ள வைங்க, அப்போதான் ஸ்கூல்ல வைங்க, எல்லாரும் கத்துங்க, எல்லாரும் பேசுங்க இந்திய. நாங்கள் தேவையான பணம் இல்லை, அதுக்கு மேலேயே தரோன்னாங்க. ஆனால் ஒத்துக்கவே அந்த ஒரு விஷயத்துல மட்டும்தான் ஸ்டாலின் ஓகே. மீதி விஷயத்தெல்லாம் ஜீரோ தான். எல்லாத்தையும் வந்து போட்டுவார். போட்டுவார். அவங்க கூட இருந்த ஆட்கள் எல்லாமே ஃப்ராடு பசங்க தான். பக்கா ஃப்ராடுங்க. எல்லாமே கோடியே கொள்ளாட்டி வச்சு இப்போ ஹாயாக பார்த்துட்டு இருக்காங்க. ஜெயிச்ச எம்எல்ஏவும் சரி, ஜெயிக்காத எம்எல்ஏவும் சரி, அவங்களுக்கு தேவை பணம். ஃபார் எக்ஸாம்பிள் கருணாஸ்லாம் வந்து இதெல்லாம் என் சொர்க்கம் அப்படின்னு அவர் பல ஏக்கர் சொத்து வாங்கி வச்சிருக்கான். எங்கேருந்து வாங்கி வச்சிருக்கான் கருணாஸ்? நான் படத்தில் பெரிய பெரிய ஹீரோ நடிச்சு சம்பாதிச்சிட்டானா? நான் விஜய் மாதிரி இல்லை அஜித் விஜய் மாரி சம்பாதிச்சிருக்கானா? இல்லை சூர்யா மாரி, தனுஷ் மாரி சம்பாதிச்சிருக்கானா? சைடு கேரக்டர் அவ்வளோதான், போனான் வந்தான். ஆனால் கோடி சம்பாதிச்சது வந்து அரசியலில் தான் கோடியாக சம்பாதிச்சான். கூத்தூரில் கூட்டி கொடுத்த மாமனங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே பேசினாங்க. கூத்தூர் மீட்டிங்கில் வந்துட்டு அவன் ஜெயலலிதா சேர்த்துட்டு பிறகு மீட்டிங் போகிறதுக்கு எல்லா நடிகைகளும் சப்ளை பண்ணி ஏதோ ஒன்று எக்ஸட்ரா ஆக மொத்தத்தில் நேர்மையில வெளில கருணாஸ் சம்பாதிக்கல. கருணாஸ் மாதிரி பல கருணாஸ் இருக்காங்க. கோடி இப்போ இருக்கிற நிலத்துல 1 ஏக்கரில் சென்னையில் ஒரு 1/4 கிரவுண்டு நிலம் வாங்கினாலே முடியாது. உண்மையாக உழைக்கிற மக்களால் டெய்லி வருமானம் பார்க்குறவங்க, மாதம் சம்பளம் பார்க்குறவங்களால, ஏன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களால கூட வந்துட்டு நார்மல் பிஸ்னஸ் நான் சொல்லுது பல கோடி ரூபாய் சம்பாதிக்கிறவங்கள, கடை வச்சுக்கிறவங்க, மளிகை கடை வச்சுக்கிறவங்க, பங்க் கடை, கறி கடை, இந்த கடை, ஹோட்டல் இதெல்லாம் வச்சுக்கிறவங்களாலே வந்து பெருசாக வந்துட்டு ஒரு 1/4 கிரவுண்டு பட்டா நிலத்தை உன்னால் வாங்குறது ரொம்ப கஷ்டம்.
ஆனால் இவர் ஏக்கர் வேணும் வாங்கி வச்சு விளம்பரம் பண்ணிட்டு இருக்காரு, இதான் என் சொர்க்கம்னு சொல்லிட்டு. எல்லாருக்குமே தான் சொர்க்கமாக இருக்கும் விவசாயம். ஆனால் விவசாயம் இறங்கி வேலை பார்த்தோன்னா தெரியும் நீ கருகிடுன்னு சொல்லிட்டு. அதனால வந்துட்டு அரசியலில் ஏமாற்றி திங்கிறவங்க தான் மேல் அதிகம். அதனால வந்துட்டு என்ன சொல்லுவாருன்னா, விஜயன் அந்த டெல்லி பயணம் போறாரு பெட்டர். பட் அந்த விஷயம் வந்து பெட்டரா இருக்கணும். போறது பெட்டரு. அங்க பேசி முடிவு பண்ணி ஃபண்டு வாங்கின்னு வரதான் பெட்டரா இருக்கணும். அதுல அவர் கிங்கா இருக்கணும். இவ்வளவு நாள் கிங்கா இருந்ததெல்லாம் வந்து டசன்ட் மேட்டர். இப்போ உண்மையான கிங் மேக்கரை வந்து நீங்க சந்திக்க போறீங்க. அவர் அவங்க கிட்ட நீங்க பேசுற ஆல்ரெடி பிரச்சனைகள் போயிருந்தது, மீட் பண்ணாங்க. ஸோ அதெல்லாம் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ஸோ கட்சியில் சேர்றது போறது வருது அதெல்லாம் உங்களுக்கு தனிப்பட்ட விஷயம். இப்போ வந்து நீங்க பொதுமக்களுக்கான சிஎம் ஆயிட்டீங்க. நீங்க தான் ஹெட்டு. ஸோ ஒவ்வொருத்தர் சாப்பிட்ற சாப்பாட்டுலேயும் ஒரு வாங்குற மூச்சிலையும் வந்து நீங்கள் வந்து கலந்துருக்கீங்க. ஒவ்வொரு போடுற ட்ரெஸ்ஸுலையும் மான பிரச்சனை இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு டெல்லியில் வந்து தமிழ்நாடு மான பிரச்சனை ஆகக்கூடாது. தமிழ்நாடு வந்து அடமானம் வைக்கக்கூடாது. அந்த மாதிரி செயல்படணும். ஆல்ரெடி சொல்லுவாங்க இல்லையா, ஏடிஎம்கே வந்து கட்சியை அடமானம் வச்சாங்க பிஜேபியில். அவங்க ஊழல் பண்ணியிருக்காங்க தப்பிக்கிறதுக்காக. கருணாஸ் மாதிரி நிறைய பேர் ஜாலியாக சொத்து சேர்த்து வச்சிருக்கானுங்க. செந்தில் பாலாஜி மாதிரி கோடிக்கணக்கில் சொத்து சேர்த்து வச்சு ஒரு காம்பவுண்டே 1 கோடி ரூபாய்க்கு காம்பவுண்ட் போடுவான் பண்ணாடை. கொள்ளக்காரப்பாவி கொலகாரப்பாவி கொள்ளக்காரப்பாவி ஊழல்வாதி நாய். அந்த நாயில தூக்கி ஜெயிலில் போட்டுருக்கணும். நம்மளோட செய்யல. இனிமேல் நடக்குதுன்ற பார்ப்போம். ஸோ விஜயனா வந்துட்டு போறாரு, வென்று வராரு, அதுதான் எதிர்பார்ப்போம். இன்னைக்கு பயணம் மேற்கொள்கிறார், என்னன்றதை பார்ப்போம். இங்க உட்கட்சி பூசல் நிறையவே இருக்கு. அதையும் தாண்டி டெல்லி பயணம் போறாரு. பட் சதீசன் போனாரு, பேசினாரு, வந்துட்டாங்க. ஸோ விஜயனா போறாங்க, பேச போறாரு. எவ்வளோ ஃபண்டு ரிலீஸ் ஆகுதுன்னு பார்ப்போம். இந்த விஷயத்தில் இப்போ தான் ஏதோ சிபிஎஸ்சியில் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு ஹிந்தி மொழியை திணிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு திணிச்சாங்க. ஒரு மாநிலத்தில் வெஸ்ட் பெங்கால் அங்கே வந்து அந்த பிஜேபி சிஎம் அங்கே வந்துட்டு அவர் வந்து வச்சே ஆகணும்னு சொல்லிட்டு வச்சுட்டாரு. அங்கே பெரிய பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு. ஹிந்தி மொழியை நாங்கள் ஏன் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தமிழ்நாட்டுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ அண்ணாமலை முதல் முறையாக பிஜேபி அகைன்ஸ்டாக பேசியிருக்காரு. அவர் அந்த கட்சியில் இருந்தாலும் அகைன்ஸ்டாக பேசியிருக்காரு. இது வந்து வரக்கூடாது தமிழ்நாட்டுக்கு. அவங்கவுங்க மொழி அவங்கவுங்களுக்கு ஒஸ்தி. ஸோ அதனால் வந்துட்டு அவங்கவுங்க அவங்க விருப்பப்படி தான் படிப்பாங்க. நீங்கள் ஹிந்தி ஹிந்தி திணிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சம்திங் பேசினாரு. ஒரு நல்ல விஷயம். அவரோட மைண்ட் செட் அப்படி இருக்கு. அவர் படித்த பயப்புள்ள. ஸோ அதனால் வந்துட்டு அவர் இஷ்டத்துக்கு பேசுவார். நல்லதாக இருந்த இடத்துக்கு கெட்டதை அந்த விட்டுருங்கன்னு விஜயண்ணா டைலாக். ஸோ அதனால் வந்துட்டு விஜயண்ணா போகிறாரு, சக்ஸஸ் பண்ணுறாரு. இன்னைக்கு வெற்றிகரமான சிஎம் திரும்பி வராரு. ஸோ தேவையான ஃபண்டில் அவர் கேட்குற ஃபண்டில் என்னன்றது தெரியும். அவங்க எவ்வளோ ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். கேரளாக்கு எவ்வளோ ரிலீஸ் பண்ணுறாங்க, தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ ரிலீஸ் பண்ணுறாங்கன்றத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். பார்ப்போம். போறாரு, நம்ம யோசிச்சு என்ன பிரயோஜனம். ஸோ அதனால் வந்துட்டு இவர் போய் பார்த்து அங்கே என்ன முடிவு பண்ணுறாங்கன்றது அது அடுத்த கட்ட நடவடிக்கை நம்ம பேச முடியும். ஸோ அதுக்கு முன்னால் எதுவும் நம்ம பேச முடியாது. ஸோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்ல போனால் டிஎம்கே மாதிரி இல்லாமல் ஏடிஎம்கே மாதிரி இல்லாமல் குழப்பவாதியாக இல்லாமல் இந்த பக்கம் நெஞ்சு நிமித்தி திமுறா இல்லாமல் ஸோ விஜயனா வந்துட்டு காம்ப்ரமைஸாகவும் இல்லாமல் தேவையான நிதி எங்களுக்கு தேவை அப்படின்னு போராடி வாங்கிட்டு வந்தாருன்னா சூப்பர் சிஎம். இதில் தான் அவரோட திறமையே காட்டணும், வேறு வழியே இல்லை. தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாடு அண்ணாக்கு சப்போர்ட் பண்ணிட்டாங்க. பட் இந்தி வேலை வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணாங்களா இல்லையன்றதை பொறுத்து இருந்து பார்ப்போம். ஸோ இது போக ஸோ இவங்க கட்சியில் வந்துட்டு நிறைய பேர் சேர்றாங்க. விஜயண்ணா கட்சியில் வந்துட்டு ஏடிஎம்கேல இருந்து நிறைய எம்எல்ஏக்கள்லாம் சேர்றாங்க. மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த எம்எல்ஏக்கள் வந்து ரிசைன் பண்ணுறது திஸ் இஸ் டூ மச். பொதுவாக சொல்கிறேன். இப்போ எனக்கு ஒரு பதவி கிடைக்குது, உங்களுக்கு ஒரு பதவி கிடைக்குதுன்னா அது எப்படி நீங்கள் ஈஸியாக அவ்வளோ சீக்கிரமாக விட முடியும்? கவர்மெண்ட் பதவி வேலை கிடைச்சாலே பெரிய விஷயன்றது எல்லாரும் ஓடுறாங்க. டிஎன்பிசி எழுதி சேர்றாங்களோ இல்லை எக்ஸாம் எழுதி சேர்றாங்களோ எப்படியோ எக்ஸட்ரா எக்ஸட்ரா. ஸோ அதனால் வந்துட்டு அவ்வளோ பேர் சந்தோஷமாக கவர்மெண்ட் வேலைனா அவ்வளோ பேர் சந்தோஷப்படுறாங்க. கவர்மெண்ட்டே உங்ககிட்ட 5 வருஷம் கொடுக்குறாங்க. ஆனாலும் வந்து நீங்கள் வந்துட்டு அதை உதாசீனப்படுத்திட்டு வேற விஷயங்களை உசுப்பேற்றப்பட்டு சொன்னாலும் வந்துட்டு நீங்கள் ரிசைன் பண்ணிட்டு வந்து டிவிக்கில் சேர்றீங்க. அது ஒரு நல்ல விஷயம்தான். விஜயனுக்கு சப்போர்ட் தான். பட் அகைன்ஸ்டாக ஆப்போசிட் டீம் எல்லாமே அகைன்ஸ்டாக தான் இருக்காங்க. இது வந்து நல்ல விஷயம் இல்லை. ஸோ டிவிக்கு தலைவர் வந்து இவங்க எல்லாரையும் சேர்த்துக்கிறாங்க. இது வந்து நல்ல விஷயம் இல்லை. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் விசிக தலைவர் சொல்கிறவங்கள இது வந்து ஒரு ஆரோக்கியமான விஷயம் இல்லை அப்படின்றாரு. அதுவும் ஒரு நல்ல விஷயம்தான். ஸோ வரவங்க போகிறவங்க எல்லாம் கட்சியில் சேர்த்துட்டே திணிச்சிட்டே இருந்தால் விஜயனை எப்படி தூய சக்தியை செயல்பட முடியும்? ஸோ வரவங்க எல்லாமே முன்னாள் எம்எல்ஏக்கள், முன்னாள் அமைச்சர்கள், இவங்க எல்லாருமே கண்டிப்பாக வந்து கட்டுக்கட்டாக பணத்தை பார்த்தவங்க லைவாக. இவங்களாம் அக்கௌண்ட்டில் பணம் வாங்க மாட்டாங்க. ஜிபே அக்கௌண்ட்டில் வாங்க மாட்டேன்னா மாட்டிப்பாங்கல்ல. அதனால்
ஸோ யாருமே லஞ்சம் வாங்குறவங்க கண்டிப்பாக அக்கௌண்ட்டில் வாங்க மாட்டாங்க, செக்கில் வாங்க மாட்டாங்க. ஸோ எக்ஸட்ரா பேங்க் டீல் எதுவும் இருக்காது. கட்டாக பணம் கையில் தான் வாங்குவாங்க. வேறு வழியே இல்லை. அப்போ தான் வந்து ஊழல் தெரியாது. கொடுத்தும் சொன்னால் தான் தெரியும், வாங்கணும் ஒத்துக்கினா தான் தெரியும் ஊழல் நடந்துச்சு. அது வரைக்கும் தெரியாது, இல்லை விசாரணை தான் போகும். ஸோ அந்த விஷயத்தில் விஜய் அண்ணா வந்துட்டு இதை ஆதரிக்கிறாரு. ஒரு விதத்தில் ஓகே, அண்ணனுக்கு சப்போர்ட்டாக இருக்குது, பிரச்சனை இல்லை. பட் ஆனால் மற்ற விஷயத்தில் பார்க்கும்போது மற்ற கட்சிக்காரர்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் கடுப்பான விஷயம்தான். ஸோ விசிகா தலைவர் சொன்ன மாதிரி இது ஒரு ஆரோக்கியமான விஷயம் இல்லை. கம்யூனிஸ்டில் சொன்ன மாதிரி இது வந்து நல்லது இல்லை அப்படின்ற மாதிரி தான். ஸோ அதனால் வந்துட்டு விஜயனை வந்துட்டு இது வந்து பரிசீலனை பண்ணணும். பட் அவங்க பண்ணுற மாதிரி ஐடியா தெரியல. என்ன பிளானில் இருக்காங்கன்னு தெரியாது. வரவங்க எல்லாரையும் லாரியில் அள்ளி போடுற மாதிரி அள்ளி போட்டே இருக்காங்க. ஸோ வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ இந்த 4 பேர் தான் இருக்காங்களா, இன்னும் 40 பேர் ரிசைன் பண்ணுவாங்கன்னு யாருக்கும் தெரியாது. ஏடிஎம்கே வந்து அந்த கன்ஃபியூஷன் தான் இருக்குது. அவங்களுக்கு தேவை பதவியும் இருக்கணும், மக்களுக்கு தொண்டும் செய்யணும். ஸோ இவங்க 4 பேருமே என்ன சொல்கிறாங்கன்னா, என் தொகுதி மக்களுக்கு இது வரைக்கும் அப்போ 5 ஆண்டுக்கு எதுவுமே நான் செய்யலை. ஏன்னா போன 5 ஆண்டு டிஎம்கே இருந்தாங்க. அவங்க வந்து அவங்க தொகுதி எம்எல்ஏக்கள் தான் பணத்தை கொடுப்பாங்க. ஏடிஎம்கே எம்எல்ஏக்கும் மற்ற கட்சி எம்எல்ஏக்கும் கண்டிப்பாக தர மாட்டாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பிஜேபி மாதிரி தான். விஜயண்ணா போகிறாரு, பிஜேபி சப்போர்ட் பண்ண எந்த பிஜேபி இருக்கிற எம்எல்ஏக்களுக்கு வாரி கொடுப்பாங்க. பிஜேபி கூட யார் கை கோர்த்து கூட்டணி இருந்தாங்களோ அவங்க மாநிலத்துக்கு வாரி கொடுப்பாங்க பணத்தை. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பக்கத்தில் பாண்டிச்சேரி ஒரு குட்டி ஸ்டேட்டு இல்லை, யூனியன் பிரதேசம். ஸோ அவர் வந்து ரங்கசாமி வந்துட்டு முடியாத பட்சத்தில் அவர் சிஎம் இருக்கார். அவரும் பதவி விட மாட்டேங்கிறாரு. வேற யாரும் நிற்க வச்சு யங்ஸ்டரை நிற்க வச்சு பார்த்துருக்கலாம். ஆனாலும் முடிவும் இல்லை, பேசவும் முடியல, நடக்கவும் முடியல. ஆனாலும் அவர் சிஎம் நின்றார், மக்கள் ஓட்டு போட்டு தொலைச்சிட்டாங்க. ஸோ அவர் சிஎம் ஆகிட்டார். இதில் கூட்டணி வந்து பிஜேபி. ஸோ அங்கே பணங்கள் நிறையவே போகும். இனிமேல் ஃபண்டு நிறைய ரிலீஸ் ஆகும். பாண்டிச்சேரி ஆல்ரெடி டூரிஸ்ட் பிளேஸு, நல்ல வளர்ச்சி அடையும். ஸோ நல்ல விஷயம் தான். பணம் இருந்தால் மட்டும்தான் வளர்ச்சி அடைய முடியும் ஒவ்வொரு ஸ்டேட்டும். இல்லைன்னா பின்தங்கியே நிற்கும். தமிழ்நாடு இது வரைக்கும் கடன் வாங்கி செஞ்சாங்க, டாப்பில் இருந்தது. அந்த விஷயத்தில் ஓகே, டிஎம்கே பாராட்டலாம். ஆனால் கொள்ளடிச்சு தின்னுவிட்டானுங்க. அதான் ஒரு தொல்லை, அதான் ஒரு மட்டமான விஷயம். ஸோ அதனால் வந்துட்டு விஜயனை வந்துட்டு அந்த கட்சிக்காரங்க எல்லாருமே வந்துட்டு உள்ளே சேர்க்கறது வந்து ஒரு பிளாக் மார்க்காக தான் எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. இந்த எம்எல்ஏக்கெல்லாம் வந்துட்டு மக்கள் தேர்ந்தெடுத்து அனுப்பிச்சிட்டாங்க, என் தொகுதிக்கு நான் நல்லது பண்ண முடியல, அதனால தான் ரிசைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்றது நமக்கு தெரியல. நீங்கள் பதவியில் இருந்த பதவியை தூக்கி எறிஞ்சிட்டு வரீங்க, மறுபடியும் மக்கள் வந்துட்டு உங்களை உட்கார வைப்பாங்கன்னு எந்த நம்பிக்கைன்னு எனக்கு புரியல. நம்பிக்கையோடு இருந்து தான் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அந்த பதவியிலே இருந்து நான் பதவி விலக மாட்டேன், நான் இந்த கட்சியில் சேர்றேன், எனக்கு பணம் தேவை, மக்களுக்கு தொண்டு செய்யணும், மக்கள் சர்வீஸ் பண்ண, என் தொகுதி பின்தங்கி இருக்கு, அந்த பின்தங்கின தொகுதி ஆளுங்கட்சி நான் போய் ஜாயின்ட் ஆகிறேன் அப்படின்னு தைரியமாக போல்டாக அறிவிச்சுட்டு ரிசைன்மெண்ட் வந்து சாரி அந்த கட்சியில் ஏடிஎம்கே கட்சியிலேருந்து ரிசைன்மெண்ட் வந்து டிவிகளை ஜாயின் பண்ணியிருக்கலாமே. அது பதவி விலகிட்டு தான் வந்து பண்ணணும்னா ஒன்றும் கிடையாது. அப்படி இல்லைன்னா சரி வந்துட்டு உட்காந்து இப்போ விஜய் அண்ணா வந்துட்டு டிவிக்கு பிஜேபி அகேன்ஸ்டான கட்சி தான். ஸோ கொள்கை எதிரி கட்சி தான். ஸோ அதனால பாசிச கட்சி கூட போயிட்டு இப்போ பேச போறாரு. அவங்க கேட்டதான் பணத்தை கொடுத்துருவாங்களா? நெவர், கொடுக்க மாட்டாங்க. யோசிச்சு தான் கொடுப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 50,000 கோடி 1,00,000 கோடி அண்ணா கேட்கறன்னு வச்சுக்கோ, தமிழ்நாட்டு நிதியா, அப்படியே மொத்த பணத்தையும் கொடுக்க மாட்டாங்க, ஹோல்டு பண்ணி தான் கொடுப்பாங்க. ஸோ அவங்களுக்கு தோன்றது தான் கொடுப்பாங்க. மீதி இருக்கிற பணத்தை வச்சு தான் இவர் வந்துட்டு எல்லாமே பண்ண முடியும். ஸோ எப்படி பண்ண போறாங்கன்னு தெரியல. அந்த மாதிரி நீங்க ஏடிஎம்கேலே இருந்திருக்கலாம், ரிசைன் பண்ண அவசியம் இல்லை. வந்து உட்காந்து அண்ணங்கிட்ட உட்காந்து தனிமையாக நீங்கள் எம்எல்ஏ என்ற முறையில் உங்களுக்கு உரிமை இருக்குது. இப்போ நான் போய் பார்க்க முடியாது, பொதுமக்கள் போய் உடனே சிஎம்ஐ பார்க்க முடியாது, எம்எல்ஏ பார்க்கலாம். ஸோ ஒரு டைம் ஒதுக்கி பேசி எங்கள் தொகுதிக்கு பண்ணுங்க, அது மாதிரி பண்ணுன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சார் கிட்ட பேசி சிஎம் கிட்ட பேசி தொகுதிக்கு உண்டான அவர் செய்கிறேன்னு சொல்லிட்டாரு. எப்போதுமே எல்லாமே என் மக்கள் தான், எனக்கு ஓட்டு போட்டவங்களா இருந்தாலும் சரி, போடவங்களா இருந்தாலும் சரி, எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, என்னோட மக்கள் தான், அவங்களுக்கு நான் சிஎம் தானே அப்படின்னு பொதுவாக விஜய் நான் சொல்லிட்டாரு. அது ஒரு நல்ல விஷயம், ஒரு பாராட்டத்தக்கது, ஒரு பரந்த விரிந்த மனசு. அது மாதிரி யாருக்கும் வராது. ஸோ ஏடிஎம்கே மாரி டிஎம்கே மாரி ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கெட்டன்லாம் விஜய் எனக்கு இல்லை. அப்படியும் நீங்கள் இந்த தொகுதி மக்களுக்கு நல்லது பண்ணியிருக்கலாம். அதை விட்டுவிட்டு ஸோ நான் வந்து ரிசைன் பண்ணிட்டு வந்து டிவிக்களை சேர்ந்து மறுபடியும் எலெக்ஷன், மறுபடியும் செலவு, மறுபடியும் கரெக்ட் பண்ணோம். மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட வந்து பெரிய கேள்விக்குறி தான். பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த 4 எம்எல்ஏவும் மக்கள் அனுப்புனாங்க ஏடிஎம்கேலேருந்து. 4 எம்எல்ஏக்களும் மறுபடியும் ரீஎலெக்ஷனில் ஜெயிக்கலாம் பார்ப்போம். ஸோ 5 தொகுதி ரீஎலெக்ஷன் இருக்கு. விஜயண்ணா தொகுதி வேற, திருச்சி கிழக்கு, அது ஆல்ரெடி அவர் வந்துருவார், அவங்க கட்சியில் நிற்க வச்சு வந்துருவாங்க. இப்போ இவங்க 4 பேருமே வந்துட்டு டிவிக்கே தான் இனிமேல் ஜாயின் பண்ணிட்டாங்க. விசில்ஸ்னு தான் நிற்க போறாங்க. பட் ஓட்டு விழுமன்றத பெரிய கேள்விக்குறி. பொறுத்திருந்து பார்ப்போம். யாராக இருந்தாலும் நாட்டுக்கு நல்லது செய்யணும், மக்கள் நல்லது செய்யணும், யோசிச்சு முடிவு பண்ணுங்க. விஜயண்ணா இன்னைக்கு டெல்லி பயணம் போறாரு.
சக்ஸஸ் ஆகட்டும். அவர் கேட்குற பணத்தை கொடுத்தானா நல்ல விஷயம். தமிழ்நாடு முன்னேறும். டாப் நம்பரில் எப்போதும் போல டாப் நம்பரில் 1 இருக்கும். ஊழல் இல்லாத ஆட்சி அமைய விஜயன் ஆட்சி தொடரட்டும்.